நம்ம ஜிஜி மாமா கோச் ஆனதுக்கு அப்புறம் கடைசி 5 டெஸ்ட் சீரீஸ்ல நம்ம இந்தியா எத்தனை வின் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு டெஸ்ட் சீரீஸ், அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட வின் பண்ணிருக்கோம். அடுத்த 4 டெஸ்ட் சீரீஸ்ல இங்கிலாந்து கிட்ட போய் டிரா பண்ணிட்டு வந்தோம். ஆஸ்திரேலியா கிட்ட படுதோல்வி அடைஞ்சோம். அதுக்கப்புறம் நம்ம நியூசிலாந்து 3-0 ஒயிட் வாஷ் பண்ணாருங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா நம்ம 2-0 ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. முக்கியமா என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அந்த கோச்சு நாங்க சவால் விட்டு வின் பண்ணிட்டு போயிருக்காங்க. நாங்க வேணும்ட்டே தான் அவங்க தாக்க வச்சோன்னு சொல்லிட்டு சவால் விட்டு வின் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் தாங்க மனசு தாங்கவே முடியல. ஒரு காலத்துல இந்தியால அந்த மற்ற டீம்லாம் ஆடுறதுக்கு பயப்படுவாங்க டெஸ்ட் சீரீஸ். அப்படி இந்த டீமை இப்ப எந்த கதியில இருக்கு பாத்தீங்கன்னா, எவன் வந்தாலும் அடிச்சுட்டு போறானுங்க. ஏன் ஜிஜி மாமா இப்படி பண்றீங்க? வன்மத்தை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு டீமுக்காக பாருங்க, நாட்டுக்காக பாருங்க, தனிப்பட்ட வன்மத்தோட நீங்க ஆடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இவர் எப்படி இருக்காரு பாத்தீங்கன்னா, வன்மத்தோட தான் இருப்பேன்னு நினைச்சுன்னு இருக்காரு. ஏன் இப்படி பண்றீங்க ஜிஜி மாமா? இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் டீமு இந்தியாவில் இதுக்கு சீரீஸ் தோத்ததே கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விராட் கோலி கரன்ஷிப்ல இந்தியாவில் நம்ம சீரீஸ் தோத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம இந்தியன் டீமோட பெருமையை மேலோக்கி வச்சிருந்தாங்க. ஆனால் நம்ம ஜிஜி மாமா அதை எப்படி நம்ம உடைச்சாரு? இதுக்கப்புறம் எந்த பிளேயராக இருந்தாலும், எந்த பெரிய பிளேயராக இருந்தாலும் சரி, டொமஸ்டிக் மேட்ச் ஆனாதான் டீம்ல இடம்னு சொன்னதால முக்கியமான பிளேயர் நம்ம ரோஹித் சர்மா, நம்ம விராட் கோலிலாம் ரிட்டர் ஆகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற டீமை வச்சு ஒப்பேத்துறான்னு பார்த்தா நம்ம ஜிஜி மாமா அதுக்கும் வழிவிட மாட்டுறாரு. ஓப்பனிங்ல ஒருத்த மேட்ச் ஆனானா, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனானா, அடுத்த மேட்ச்ல அவன் டீம்லயே இருக்க மாட்டான். நம்ம கருண் நாயர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி 3 ரன் வச்சாரு. அதுக்கப்புறம் டீம்ல எடுக்கவே கிடையாது. அதுக்கப்புறம் இங்கிலாந்து டீம்ல சான்ஸ் கொடுத்தாங்க, அங்க 2 மேட்ச் ஆட விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப இந்தியாவில் சான்ஸே இல்லை அவருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அக்ஷர் பட்டேல் நல்லா தான் ஆடிட்டு இருந்தான். 3rd நினைக்கிட்டாலும் ஆனா, 4th நினைக்கிட்டாலும் ஆனா, 5th நினைக்கிட்டாலும் ஆனா. இப்ப ஓடிஐ சீரீஸ்ல நம்ம அக்ஷர் பட்டேலுக்கு இடமே கிடையாது. இந்த கேள்வியில நம்ம போயிட்டு கௌதம் கம்பீர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பிசிசிஐ சரியில்லை, பிளேயர் சரியா ஆடல, அதனாலதான் இந்த டீம் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்கள குறை சொல்றாரு. ஒரு நல்ல கோச்சுக்கும் ஒரு நல்ல கேப்டனுக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னா, தோத்துட்டோம் நாங்க தான் காரணம்னு சொல்லுவாங்க, ஜெயிச்சுட்டா டீமு காரணம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கௌதம் கம்பீர் என்ன சொல்றாருன்னா, அவங்க தான் காரணம், டீம் பிளேயர்ஸ் தான் காரணம், கேப்டன் தான் காரணம், நான் கிடையாது, நான் நல்லா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை கித்திட்டு இருக்காரு. இவ்வளவு வன்மத்தோட இருந்தா என்னதான் பண்ண முடியும்? இதே மாதிரி போச்சுன்னா 2027 வேர்ல்டு கப் நம்ம கனவுல கூட காண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு டீமை எடுக்கணும்னா அந்த டீம்ல யாரு பேக்கப் கரெக்டா இருக்கணும், எந்த டீமை கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல 3 விக்கெட் கீப்பரை எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம டியூஜரோலே, நம்ம கேஎல் ராகுலே, அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட். டியூஜருக்கு பதிலாக வேற யாரும் நல்ல பேட்ஸ்மேன் எடுத்துருக்கலாம். விக்கெட் கீப்பர் தான் இல்லையா நம்ம டீம்ல? அதான் ஆல்ரெடி 2 விக்கெட் கீப்பர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மாற்றி எடுக்கலாம். அதையும் எடுக்கல. போலிங்க்கு நம்ம ஷமியை கண்ணில் காட்டவே மாட்டுறானுங்க. என்னதான் ஆச்சுன்னு தெரியல நம்ம பிசிசிஐக்கு. ஏன் இவ்வளவு வன்மத்தோட இருக்காங்க? ஏன் இப்படி பண்றீங்க? நம்ம கிரிக்கெட்டை எப்படி வச்சு பாக்குறாங்க? இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம இந்தியன் ரசிகர்லாம் எவ்வளவு வருத்தப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டா போஸ்டர் பார்த்தாலே தெரிஞ்சிடும். நம்ம ரிஷப் பண்ணிட்டு வருத்தப்பட்டு ஒரு வருத்தம் தெரிவிச்சா, நாங்க தெரியாம பண்ணிட்டோம் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம கௌதம் கம்பீர் அவங்க தான் காரணம், நான் காரணம் கிடையாது, அவங்க சரியாவே ஆடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கனவு காணுகிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பியன் டிராபி வின் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏஷியா கப் வின் பண்ணோம். ஏஷியா கப் வின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம திலக் வர்மா தான் நீங்க நன்றி செலுத்தணும். இல்லைன்னு வச்சுக்கீங்களா, நம்ம பாகிஸ்தான் ஊத்தி மூட்டு போயிட்டே இருந்துருப்பான். அவங்க ஆடின நாக்கால மட்டும் தான் நம்ம ஏஷியா கப்ல வின் பண்ணோம். இல்ல நக்கிட்டு போயிருக்கோம், நீங்களும் போயிட்டே இருப்பீங்க. எப்படியாவது பிசிசி உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையா இங்க என்ன நடக்குதுன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து அடுத்த 2 சீரியஸுக்கு நல்ல டீம் எடுங்க, நல்ல ஃபார்முக்கு அவங்க ஆட விடுங்க. அதை விட்டுட்டு நான் காரணம் கிடையாது, அவன் காரணம் தான், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி பேச்சை கேட்டாலே மனசு வெறுப்பா இருக்குதுங்க.